ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என் சேனலில் வந்து 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கிறது எல்லாமே உங்களால் தான். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் எனக்கு வந்து 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ இது பூஜை வந்து இன்றைக்கி நான் குபேரர் பூஜை தான் இப்போ செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த குபேரர் பூஜைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த குபேரர் மனை, அப்புறம் இந்த படம்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் திராட்சை, இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இதில் விளக்கில் திரி போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன். பூ வந்து சாமிக்கு பூ வந்து அந்த குட்டி பட்ரோஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பட்ரோஸ் கிடச்சிது. சரி, இப்போ அதுதான் சாமிக்கு எல்லாம் ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த குபேரர் பூஜை வந்து நீங்கள் வாரம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே நான் சொல்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்கு தான் ஏற்றிருக்கேன், பார்த்தீங்கனாலும் தெரியும். குபேரர் பூஜை வந்து நம்ம வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது, எல்லாமே நடக்கும். வீட்டில் ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் இப்போது ஏற்றி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன். இந்த குபேரர் பூஜை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க, விடாமல் செய்யணும். வாரம் ஒரு வாரம் கூட நீங்கள் நடுவில் விடாமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சிட்டே இருக்கணும். நானும் வாரம் இது வந்து குபேரர் பூஜை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோ தான் என்னால் அனுப்ப முடியல. இனிமேல் உங்களுக்கு எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெகுலராக வரும். வாரம் எல்லா பூஜை வீடியோஸும். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். இந்த பூஜை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன உடம்பெல்லாம் இருக்கோ அந்த உடம்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு அது என்ன ஸ்லோகம் அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் சென்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைக்கு வந்து இப்போது எல்லாம் காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம பூஜை வந்து செய்யும்போது நம்ம எல்லாமே நல்லது வேண்டிக்கிட்டே செய்யணும். எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த குபேரர் பூஜை செய்ய நமக்கு எப்போவுமே நல்லது நடக்கும். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான். பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு எல்லாமே நல்லாவே நடந்திருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த பூஜை நான் செய்யும்போது எப்போவுமே உங்களுக்கு அந்த வீடியோவாக நான் அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக எல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். கற்பூரம்லாம் ஃபுல்லாக காமிச்சிட்ருக்கேன். நிலவாசலுக்கும் எல்லாமே கற்பூரம்லாம் காமிக்கணும். நிலவாசல் கற்பூரம் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு எதாவது உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேணும், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு நான் அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜை எல்லாம் முடிச்சிட்டேன் பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக பூஜை முடித்து இதெல்லாம் இது இருக்குது இல்லையா, சாம்பிராணி வத்தி அதெல்லாமும் ஏற்றி வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டேன் பாருங்கள். பூஜை எல்லாம் முடித்து எல்லாமே இது பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த கல்லும் பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து நான் எப்போவுமே சொல்லும் போது தான் பூஜைக்கு வந்து அந்த கல் நான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி பூஜையில் வைங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உடச்ச கல்லெல்லாம் அந்த பாக்ஸில் தான் நான் வைப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது அரிசி மாவு, இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து ரவை இருக்குது. அப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து மைதா வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து இது இருக்குது கோதுமை. இது பார்த்திங்கன்னா இது கோதுமை. ஏன்னா நம்ம எல்லாமே பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். பேக்கெட்டில் போட்டோம்னா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப அது அப்படியே அந்த ஹோல்ஸ் ஆகி அந்த பொடியெல்லாம் வந்து அந்த இதுலேயே ஃப்ரீசர்லேயே கொட்டிடுது. அதனால் சரி இந்த பாக்ஸில் இது மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸில் நான் இப்போ எல்லா இதையும் மாவெல்லாம் கொட்டி வச்சுருக்கிறது. காய் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காய் தான் இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலை தான் இன்றைக்கி செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அதை செஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு எண்ணெய் எல்லாம் வரும். நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா, 100 ஆயில்னு. அதே மாதிரி பெரிய பாட்டிலும் இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக இந்த பாட்டிலும் இருக்கும். இது இந்த டைப்லேயும் இருக்கும், அந்த டைப்லேயும் இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் தான் எங்கள் கிடைக்கும். இப்போ தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான். இப்போ அந்த பேனில் வந்து நம்ம தேங்காய் சாதம் நம்ம வந்து அதில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் பூஜையை வந்து விடாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. என்ன வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அந்த பூஜை நீங்கள் அதை வாரம் செஞ்சீங்கன்னா
நீங்கள் வேண்டிக்கிறது அது கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கூடி வரும். குபேரர்னாலே செல்வம் தான். அதனால் செல்வம் கண்டிப்பாக நமக்கு வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து செல்வம் செழிப்புமா நல்லா எல்லாமே நமக்கு கைக்கூடி வரும். நெனச்ச காரியம் எல்லாமே நமக்கு நிறைவேறும். சாதம் பார்த்தீங்கன்னா, நல்லா உதிர் உதிரா இருக்கு பாருங்க. இப்ப அந்த தேங்காய் அதில போட்டு அத அப்படியே கலந்துட்டோம்னா, ஒரு அருமையான ஒரு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வேற என்ன உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்லோகம் வந்து இந்த அ உடம்பு உடம்பு வராம ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வேணும்னா, நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு அத உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஸ்லோகம் இருக்கு. தன்வந்திரி ஸ்லோகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அத போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.